நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன டிராமா இது? நிஜமாவே நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்களா? ஆபீஸ்ல பார்த்தா எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. ஆனா என்னால அதை நம்ப முடியல. இப்ப யாரை ஏமாத்துறதுக்காக இந்த டிராமா? வாயை திறந்து ஏதாவது பதில சொல்லுங்க. நிஜமாவே சண்டையா என்ன? இங்க பாருங்க, நான் எதுக்கு திரும்ப திரும்ப கேக்குறேன்னா, இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க அடிச்சுக்கிட்டு உருண்டீங்கன்றத என்னால நம்பவே முடியல. சும்மா விளையாண்டீங்களா இல்ல சீரியஸாவே சண்டையா? இது தெரிஞ்சாதான் நான் அட்வைஸ் பண்ணணும், இல்லன்னா ஆக்ஷன் எடுக்கணும். நீங்க பாட்டுக்கு காமெடி பண்ணதை நம்பிக்கிட்டு பைத்தியக்காரத்தனமா என் டைமையும் என் எனர்ஜியும் நான் வேஸ்ட் பண்ண கூடாதுல்ல? பதில் சொல்லுங்க. இதுல பதில் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நிஜமாவே சண்டை தான். டேபிள் சேர்ல உடைஞ்சு போயிருக்கு. சண்டை போட்டீங்களான்னு டவுட்டா கேட்டீங்கன்னா நாங்க நான் பதில் சொல்றது. என்ன பிரச்சனை? சின்ன பசங்க மாதிரி அடிச்சுக்கிட்டு உருண்டிருக்கீங்க. என்னன்னு தெரிஞ்சாதானே ஏதாச்சும் நான் பதில் சொல்ல முடியும். ரூல்ஸ் படி உங்க ரெண்டு பேரையும் சஸ்பெண்ட் பண்ணணும். வேலைக்கு பயப்படுற ஆளுகளா இருந்தா பரவாயில்ல. ஒருத்தர் ஏற்கனவே ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டாரு. நீங்க என்ன செய்ய முடியுன்ற மாதிரி அசால்ட்டா நிக்கிறாரு. நீ இன்னைக்கும் நாளைக்கோ வேலையை ரிசைன் பண்ண போறவன். உனக்கு வேலையை விட்டு போன ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா நான் தான் முட்டாள். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன்னு நீ போய்கிட்டே இருப்ப. நீங்களே சொல்லுங்க, நான் என்ன செய்யட்டும்? அபிஷியலா நான் உங்களுக்கு கொடுக்க போற தண்டனைன்னு ஒண்ணும் இல்ல. ஆபீஸ்ல இப்படி ஒரு கலாட்டா நடந்திருக்கு, என்ன ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு மும்பைல இருந்து கேட்பாங்க. அவங்களுக்கு நான் ஏதாச்சும் பதில் சொல்லியே ஆகணும். அதுக்காக உங்ககிட்ட இருந்து ஒரு அப்பாலஜி லெட்டரும் உங்களை 2 நாள் சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன்னு அவங்க கிட்ட காட்டணும். ஆனா உண்மையிலேயே இந்த தண்டனை உங்களை ஒண்ணும் செய்யாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா பர்சனலா நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் இருக்கு. என்ன பாக்குறீங்க? வழக்கமா இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் விஸ்வநாதன் தானே பண்ணுவாரு. என்னடா இன்னைக்கு இவ பண்றாளின்னு யோசிக்கிறீங்களா? இந்த சேரோட ராசின்னு நினைக்கிறேன். இது ஒன்னும் பெரிய அட்வைஸ் இல்ல, சாதாரண பழமொழிதான். Too much of anything is a poison. Too much of good thing is also poison. என்ன பாக்குறீங்க? கண்ட்ரி ஹெட்ங்கிறதுனால இங்கிலீஷ்ல சொன்னேன். இதுவே சிம்பிளா தமிழ்ல சொல்லணும்னா, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. அன்பு, பாசம், காதல் கூட ஓவரா போச்சுன்னா இம்சைதான். அளவோட இருக்கிற வரைக்கும் தான் எல்லாத்துக்குமே அழகு. என்னதான் உலகத்திலேயே பெஸ்ட் ஸ்வீட்டா இருந்தாலும் அத கொஞ்சமா சாப்பிட்டாதான் டேஸ்ட். அதிகமா சாப்பிட்டா கொமட்டிட்டு வாந்தி தான் வரும். இத நான் எதுக்கு சொல்றேன்னா, உங்க டீம்ல எல்லாமே ஜாஸ்தி. 2 பேர் ஃப்ரெண்டா இருக்கிறது ஓகே. அதுக்காக காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் தம் அடிச்சாலும் தண்ணி அடிச்சாலும் பாத்ரூம் போனா கூட ஒன்னாவே சுத்திட்டு இருந்தீங்கன்னா கடைசியில இப்படிதான் ஆகும். லவ் கூட அத யாருக்கு தெரியாம பண்றது கிடையாது. இந்த மாதிரி ஓவரா சீனை போட்டு இப்படி 2 பேர் இருந்ததே இல்லைன்னு எல்லாரும் பாக்குற மாதிரி நடந்துக்கிறது, அப்படி இருந்தா இப்படிதான் ஆகும். வாழ்க்கையில எப்பவுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். எடுத்ததும் உச்சிக்கு போயிட்டோம்னா அடுத்து செய்யறதுக்கு எதுவுமே இருக்காது. புரிஞ்சுதா? போங்க. விஷ்ணு, நீ மட்டும் இரு. கார்த்திக், நீ போலாம். என்ன பாக்குற? நான் விஷ்ணு கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீ கிளம்பு. என்னடா, நம்ம கிட்ட மட்டும் தனியா என்ன பேச போறான்னு நினைக்கிறியா?
சொல்லு, என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? ஒரு சின்ன பிரச்சனை. தப்பு என் மேலதான். சாரி சொன்னேன், கேட்கல. ஓவரா சீனை போட்டுட்டு இருந்தான். எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அதான். என்னன்னா சூசன், எவ்வளவுதான் ஒருத்தர் பொறுத்து பொறுத்து போடுது? என்னோட பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குல்ல. ஓவரா சீன்னா அதான் அடிச்சிட்டேன். இது உங்களுக்கு தப்புன்னு தோணுதா? கார்த்திகோட முன்கோபம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அவன் தப்பு பண்ணிருப்பான்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா நான் தான் முதல்ல அடிச்சேன். அப்படியா? ஆனா 2-3 நாளைக்கு முன்னாடி அவன் அடிச்சிட்டான். இது நல்லா இருக்கே. என்ன சூசன் சொல்றீங்க? சரி, நீ போலாம். என்ன போன்னு சொல்றீங்க? போன்னு சொன்னா போ. சஸ்பென்ஸ் அதுன்னு என்னமோ சொன்னீங்களே. சும்மா. கார்த்தி மேல உங்களுக்கு சாஃப்ட் கார்னர், அதான் என்ன விட்டுட்டீங்க, அப்படிதானே? உண்மையை சொல்லணும்னா இப்ப என்னோட சாஃப்ட் கார்னர் உன் மேலதான். உனக்காக தான் அவனை போன்னு விட்டுட்டேன். தேங்க்ஸ். தேங்க்ஸ் இப்படி வார்த்தையால சொன்னா எப்படி? இங்க பாருங்க சூசன், எனக்கு நீங்க ஹெல்ப் பண்றதுனால உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. கார்த்திக் எதிராக என்ன யூஸ் பண்ண நினைச்சீங்கன்னா ஐம் சாரி. முட்டாள், உன்னையோ கார்த்திக்கையோ அடிக்கிறதுக்கு நான் தனியா எதுவும் செய்யணும்னு அவசியமே இல்ல. இனிமே உனக்கு அவன்தான் இல்ல, அவனுக்கு நீதான் இல்ல. லிசன், ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது ஒரு கண்ணாடி பாத்திரம் மாதிரி. அதை போட்டு உடைச்சிட்டீங்க. அதை ஒட்ட வைக்க ட்ரை பண்ணீங்கன்னா அது உங்க கையதான் குத்தி கிழிக்கும். போக போக உனக்கே புரியும். கெட் அவுட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன வாயை திறக்க மாட்டேங்கிற? என்ன சொல்லணும்? ஏதாவது சொல்லு. அவன் பண்ணது சரி இல்ல நான் பண்ணது சரின்னு எதனா சொல்லு. அதான் உள்ளுக்குள்ள யோசிக்கிறல, அது என்னன்னு வாயை திறந்து சொல்ல. நான்லாம் ஒன்றும் யோசிக்கலப்பா. பொய் சொல்லாத. சீரியஸாவே நான் எதுவும் யோசிக்கல. ஏன் எதுவுமே யோசிக்கலன்ற? ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள 1000 இருக்கும். இன்னைக்கு அடிச்சுப்பீங்க, நாளைக்கு சேர்ந்துக்குவீங்க. இன்னைக்கு அடிச்சுக்கிறது நாளைக்கு சேர்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன பிரச்சனைன்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அப்புறமா இப்படி பேசினா என்ன அர்த்தம்? நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறேன்? பண்ற தப்பையும் பண்ணிட்டு அவனுக்கு என்ன திமிரு பத்திய? என்ன அவன் அடிச்சிட்டான் ராஜி. நீ எத்தனையோ தடவை அவர் அடிச்சிருக்க. அவர் ஒரு தடவை உன்னை அடிச்சிட்டாரு. அவன் என்ன அடிச்சது உனக்கு பெரிய விஷயமா தெரியலையா? திட்டுறது அடிக்கிறதுன்னு பார்க்காத. இந்த சண்டை என்ன பண்றதுன்னு யோசி. எதிரியோட சண்டை போடுறது ரொம்ப ஈஸி. ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இவ்ளோ நாளா சைலண்டா இருந்தவரு உன்கிட்ட இப்படி கோச்சுக்கிட்டாருன்னா என்ன காரணம்னு யோசி. சில சமயம் அன்பும் உரிமையும் கூட இந்த மாதிரி சண்டையில தான் வந்து முடியும். அப்படி எடுத்துக்கிட்டா பிரச்சனை ஈஸி. அதே வெறுப்பும் கோவமாவும் யோசிச்சா அது மொத்தமா வேற மாதிரி ஆகும். நீயே யோசிச்சு பாரு கார்த்திக். உனக்கு என்ன தோணுது? வேணா கார்த்திக், இதுல நான் கருத்து சொல்ல விரும்பல. நீ என்ன முடிவு எடுத்தாலும் நான் உன் கூட இருப்பேன். சரியோ தப்போ முடிவை நீ தான் எடுக்கணும். இப்பவே லக்ஷ்மி என்கிட்ட பேசுறது இல்ல. அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? உன் மேல இருக்கிற கோவத்துல அவ என்கிட்ட பேசுறது இல்ல. விஷ்ணுவும் நம்ம 2 பேரையும் தனித்தனியா பாக்குறது இல்ல, ஒன்னாதான் பாக்குறாரு. என்ன பண்ணணும்னு நீயே முடிவு பண்ணு. அதை நான் ஃபாலோ பண்றேன். இதை நான் சொல்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ஏன்னா நான் என்ன சொன்னாலும் நீ அதை கேட்க போறதில்ல. சோ நீயே முடிவு பண்ணிக்கோ. சாரி. நாங்கள் ஸ்கூல் பசங்க சண்டை போடுற மாதிரி போட்டுக்கிட்டோம்ல, ரொம்ப ஓவரா சீனை போட்டான். அதை நான் பயங்கரமாக கடுப்பாயிட்டேன். என்ன லட்சுமி, ஏதாவது சொல்லு லட்சுமி. யார் இந்த பிரச்சனையை முதல்ல ஆரம்பிச்சது? உண்மையா சொல்ல. யார் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சா? நான் தான்.
நீயா போய் அவன் கிட்ட பிரச்சனை பண்ண? ரூம்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். நான் பொண்ணுதான் எந்திரிச்சு வெளில போக பார்த்தா எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. அதான் எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. சும்மா வாயிலேருந்து ஒரு வார்த்தையெல்லாம் கச்சா முச்சான்னு வந்துருச்சு. அப்போ நீதான் முதல்ல சண்டைய ஆரம்பிச்சிருக்க. கொஞ்சம் அப்படிதான். யார் முதல்ல கை நீட்டினது? அது அவன் தானே பண்ணிருப்பான். நீ அடிச்ச? நீ அவனை அடிச்சியா? ஆமா லட்சுமி, பச்சை பிள்ளை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அவன் அவ்வளவுதான் எல்லாமே முடிச்சிச்சேன்னு சொல்றான். அதான் என்னடா முடிச்சிச்சேன்னு சொல்லி அவன் செவ்விலே ஒண்ணு விட்டேன். சாரி லட்சுமி, இப்படிலாம் நான் அவன்கிட்ட நடந்துகிட்டதே இல்லை. கை கொடு. என்ன லட்சுமி, கையை திருக்கிய முதுல குத்த போறியா? ஏய் குடு கைய. எல்லாத்துக்கும் ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு வாழ்க்கையிலேயே இப்பதான் நீ உருப்படியான ஒரு காரியத்தை பண்ணிருக்க. என்ன லட்சுமி? ஆமா விஷ்ணு, அன்பு, நட்பு, காதல் இது எல்லாத்துலயுமே விட்டு கொடுக்கறது ரொம்ப முக்கியம்தான். அதை விட விட்டு கொடுக்காம இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். கோவப்பட வேண்டிய விஷயத்துக்கு கோவப்படாம இருக்கிறது ஒன்னும் பொறுமை இல்ல, பயந்தாங்கொலித்தனம், அடிமைத்தனம். அதை எப்பவுமே நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். எவ்வளவோ விஷயங்கள் நீ கார்த்திக்காக விட்டு கொடுத்திருப்ப. இப்போ அவனோட டர்ன், அவன் தான் விட்டு கொடுக்கணும். இங்க பாரு, கோவமே படாத ஃப்ரெண்டு வாழ்க்கையில முதல் தடவையா கோவப்பட்டு இருக்கானா அவனை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கோன்னு அவன் புரிஞ்சுக்கணும். அத அவன் சரியும் பண்ணிக்கணும். மாட்டேன்னு அடம் பிடிச்சானா அப்படி ஒருத்த ஃப்ரெண்டா இருக்க லாய்க்கு இல்லைன்னு அர்த்தம். தப்பே இல்ல விஷ்ணு, நீ பண்ணது பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். இத அவன் புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட வந்து சாரி சொன்னானா நீ அதுக்கப்புறம் அவன் கால்ல விழுந்து கூட பதிலுக்கு சாரி சொல்லு. இல்ல முடியாதுன்னு கோச்சிக்கிட்டானா அவன் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கவே லாய்க்கு இல்லைன்னு விட்டுரு. என்ன பொறுத்த வரைக்கும் நீ பண்ணது ரொம்ப சூப்பர். சொன்னது நீதானா, சொல் சொல் என் உயிரே. யாரு யார்கிட்ட என்ன சொன்னா? மஞ்சு, உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன மாமா? மோகனுக்கு பார்த்து வச்சிருந்த பொண்ணு மோகனை பிடிக்கலன்னு சொல்லிடுச்சான். அடப்பாவமே, அப்படியா மோகனு? ஆமா மஞ்சு. ஏன் அந்த பொண்ணுக்கு உன்னை திடீர்னு பிடிக்கலையா? முதல்ல பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னா. முதல்ல பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போது அந்த பொண்ணு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருந்துச்சு. அப்ப பொண்ணுக்கு அவ்வளோ விவரம் தெரியாது. இப்ப தேர்ட் இயர் வந்துட்டா. 4 விஷயம் புரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் வேணாம்னு சொல்லிட்டா. 4 விஷயமா? அப்படின்னா என்ன? 1 மோகன் சார் வேலை இல்லாம இருக்கிறது. 2 மோகன் சார் பயங்கர கருப்பா இருக்கிறது. 3 மோகன் சாருக்கு இங்கிலீஷ். 4 34 வயசாகுது. அந்த பொண்ணுக்கு 21 வயசு. மோகன் சாருக்கு 34 வயசாச்சு. 2 பேரையும் இப்படி தராசுல வச்சு பார்த்தா கூட மோகன் சார் தரையோட தரையா தேயிராப்ல. என்ன சார்? மோகனு, என்னதான் செருப்பு பாக்குறதுக்கு அழகா இருந்தாலும் அது கரெக்ட் சைஸ்ல இருந்தாதான் கால்ல போட்டு நடக்கலாம். அப்படி இல்லன்னு வச்சுக்கோ, ஒண்ணு காலை கடிக்கும், இல்ல கழண்டு ஓடிடும். உனக்குன்னு ஒருத்தி பொறக்காமையா இருப்பா? எப்பவோ பிறந்திருப்பா. உனக்காக அவ வழி மேல விழு வச்சு காத்துட்டு இருப்பா. அவ எங்க இருக்கான்னு நீ தான் தேடி கண்டுபிடிக்கணும். எங்க தேடி கண்டுபிடிக்கிறது? எல்லா பொண்ணுங்களும் ஏதோ ஒரு வகையில பாய் ஃப்ரெண்டோட தானே இருக்கிறாங்க. ஆமா மோகனு, இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் வயசுக்கு வந்த உடனே பசங்களோட எங்கேஜ் ஆயிடுறாங்க. அட ஆமா மஞ்சு, 100 பேர்ல 90 பேர் பாய் ஃப்ரெண்டோட தான் இருக்காளுங்க. கட்ட ரொம்ப ஆதங்கத்துல சொல்ற மாதிரி தெரியுது. மாதிரி என்ன மாதிரி? உண்மையிலேயே வயிற்றுச்சல தான் சொல்றான் கட்ட. டேய், ஆல்ரெடி ஒருத்தர் எரிஞ்சிட்டு தான் இருக்காரு. நீ வேற எரிஞ்சு சூட்டை கலப்பாத. முதல்ல மோகன் பிரச்சனையை தீர்ப்போம். என் பிரச்சனை எல்லாம் தீர்க்க முடியாது. என்ன மோகன் இப்படி சொல்றீங்க? பின்ன என்ன மஞ்சு, 34 வயசுக்கு மேல எனக்கு கல்யாணம் நடக்காதுன்னு ஜோசியக்காரன் சொல்லிட்டான். இப்போ நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த வருஷமும் எனக்கு கல்யாணம் நடக்காத மாதிரி தான் தெரியுது. என்ன பண்றது? இத பாரு, எல்லாம் நடக்கும். நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? இத பாரு, உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஆமா, உங்க ராசி என்ன மோகன்? மீன ராசி. அட, ஏ ராசி கூட மீனந்தா.
ஓஹோ. மஞ்சு உன் நட்சத்திரம் என்ன? ரேவதி நட்சத்திரம். ரேவதி சினிமா நட்சத்திரம் தான். புலி, என் ஜாதக நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம்னு சொன்னேன். ஓ, ரேவதி நட்சத்திரமா உனக்கு? மோகனே உனக்கு? எனக்கு கார்த்திகை நட்சத்திரம். அட, ரேவதி கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் ஏக பொருத்தம் இருக்க. ஆமாமா, அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச படம்லாம் கூட சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சே. கிழக்கு வாசல், இதய தாமரை, மௌனராகம். அப்பா, டேய், சினிமாவிலேயே அந்த நட்சத்திரம் சேர்ந்து சூப்பர் ஹிட்னா ஏன் ரியல் லைஃப்ல சேர்ந்து சூப்பர் ஹிட் ஆக கூடாது? யோ, இப்போ நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? சினிமாவிலேயே அந்த 2 ஸ்டாரும் சேர்ந்து ஹிட் ஆகுற பட்சத்துல ரியல் லைஃப்ல ஏன் சேரக்கூடாது? மஞ்சு, இத பத்தி நீ ஏன் யோசிக்க கூடாது? நீ ரேவதி, மோகன் கார்த்திகை, 2 நட்சத்திரத்துக்கும் ஏக பொருத்தம் இருக்க. இந்த பட்சத்துல நீங்க 2 பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிறேன். எனக்கு மோகனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த தயக்கமும் இல்ல. அவருக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். அப்புறம் என்னப்பா, மஞ்சுவே ஓகே சொல்லிடுச்சு. இத பார், நீயும் ஓகே சொல்லிடு. இதை விட ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. இத பாரு, யோசிக்காம பதில சொல்லிடு. எனக்கும் ஓகே. அப்புறம் என்ன பழனி, 2 பிளேட் நிறைய இட்லி சட்னி எல்லாம் வச்சு எடுத்துட்டு வா. மாமா, நேத்துக்கு மாமா. டேய், வீட்ல தட்டு மாத்துனா வெத்தலை பாக்கு பூ பழம் வச்சு மாத்துவாங்க. நாம கேண்டீன்ல மாத்துறோம், அதான் இட்லி சட்னி வச்சு மாத்திக்கலாம். வாவ், இந்த மேட்டர் கூட சூப்பரா இருக்கே. என்ன மஞ்சு, உனக்கு சம்மதம் தானே? ஓகே. நாட்டாம எங்க வீட்டு பொண்ணு மஞ்சுவை உங்க வீட்டு புள்ள மோகனுக்கு தர்றதுக்கு எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். எங்க வீட்டு பிள்ளை மோகன உங்க வீட்டு பொண்ணு மஞ்சுக்கு தர்றதுல எங்களுக்கும் பரிபூர்ண சம்மதம். தட்ட மாத்திக்கோங்க. ஓகே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உட்கார் உட்கார். Sit down. அப்புறம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நேத்து சாயந்தரம் தான் பார்த்துட்டு போனோம். காலையிலக்குள்ள என்ன ஆயிடும்? முழிக்கிற மொழியே சரியில்லையே. நரி வல பக்கம் போனா என்ன, இடப்பக்கம் போனா என்ன? நம்ம மேல விழுந்து புரண்டாம இருந்தா சரி. எவ்ரிதிங் இஸ் ஃபைன் சார். என்ன ஃபைன் சார்? டார்கெட் கார்ப்பரேஷன் ப்ராஜெக்ட் யாருக்கு கிடைச்சிருக்கு தெரியுமா? தெரியல சார். ஆனா நமக்கு கிடைக்கல இல்லையா? ஆஹா, வேணும்னா ஒரு மாதிரி பேசுறான், வேணானா வேற மாதிரி பேசுறானே. தெரிஞ்சிருக்கணும் சூசன், நமக்கு கிடைச்சிருந்த ப்ராஜெக்ட் கையை விட்டு போயிடுச்சு. அது யாருக்கு கிடைச்சிருக்கு, எப்படி கிடைச்சது, எதனாலே அவங்களுக்கு கொடுத்தாங்க, இதெல்லாம் நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் தேவா ப்ராஜெக்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லையே? மோஸ்ட்லி எந்த பிரச்சனையும் இருக்காது. மோஸ்ட்லி பிரச்சனை இருக்காதா? அப்போ 100% பிரச்சனை இல்லைன்னு இல்லையா? இல்ல சார், இந்த ப்ராஜெக்ட் எப்படி நம்ம வாங்கிடலாம் சார்? வாங்கி ஆகணும் சூசன். கிடைக்கலனா கம்பெனி இழுத்து மூடிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போக வேண்டியதான். என்ன டேவிட், வேற ஏதாவது கம்பெனில அப்ளிகேஷன் போட்டு வச்சிருக்கீங்களா? சார் சார், அப்படிலாம் எதுவும் இல்லை சார். போட்டு வச்சுக்கோங்க டேவிட். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்லைன்னா அடே அப்பா, வாயால சொல்றது பத்தாதுன்னு ஆக்ஷன் வேறயா? சார், நான் என்னோட 100% எஃபர்ட்டை போடுறேன் சார். நீங்க உங்களோட 100% எஃபர்ட் போடுங்க.
இல்லைன்னா 10% போடுங்க. அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு வேலை முடியணும், அந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கணும், அவ்வளவுதான். நீங்க உயிரை கொடுத்து ப்ராஜெக்ட் கிடைக்கலன்னா அதனால என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. சார், நான் சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். விஸ்வநாதனை விடவா? சார், உங்க சின்சியரிட்டி தூக்கி குப்பையில போடுங்க. என் ரிசல்ட் என்ன, அதுதான் கம்பெனிக்கு முக்கியம். நீதி, நேர்மை, நியாயம் எல்லாம் மோரல் புக்ல படிக்கிறதுக்கு நல்லா இருக்கலாம். ஆனா சக்சஸ் ஒண்ணுதான் கார்ப்பரேட் புக்ல இருக்கும். மும்பைல இருந்து ஏகப்பட்ட பிரஷர். சூசன் என்னமோ கிழிச்சிடுவாங்கன்னு சொல்லித்தானே விஸ்வநாதனை அனுப்பி விட்டீங்க. சூசன் என்ன கிழிச்சாங்கன்னு என்ன கேக்குறாங்க? அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? சார், நீங்க இவ்வளவு தூரம் யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல சார். தேவால ஃபைனல் பிரசன்டேஷன் கேட்டிருக்காங்க. நமக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா நமக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கும் சார். நிச்சயமா, கண்டிப்பா, 100%. இதெல்லாம் இன்னும் ஒரு வாரத்துக்கு மட்டும் தான் நீங்க சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இருக்குல்ல. சார், மார்க்கெட்டிங் டீம்ல இருந்து பொட்டன்ஷியலான 2-3 ப்ராஜெக்ட பிட்ச் பண்ண சொல்லிருக்காங்க. அப்போ இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்காதுன்னு சொல்ல வரீங்க, அப்படித்தானே? சார், அப்படிலாம் நான் சொல்லல சார். நான் இந்த ப்ராஜெக்ட பத்தி பேசிட்டு இருக்கும்போது இன்னும் 2 ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இல்ல சார், நான் பொதுவா தான் சொன்னேன். ஒரு தேவா ப்ராஜெக்ட் கிடைக்கலன்றதுக்காக கம்பெனியை இழுத்து மூட வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி நினைக்கிறது தப்பு தானே சார்? இத பாருங்க சூசன், கம்பெனிக்கு நல்லது கெட்டது எதுன்னு யோசிக்க நாங்க இருக்கோம். உங்களுக்கு நல்லது கெட்டது எதுன்னு மட்டும் நீங்க யோசிங்க. தேவா ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சா உங்களுக்கு நல்லது, கிடைக்கலனா உங்களுக்கு ரொம்ப கெட்டது. சூசன், விஸ்வநாதன் மாதிரி ஒரு ஆளையே கம்பெனி வெளியே தூக்கி போடும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். நீங்க எல்லாம் கம்பெனிக்கு ஒரு விஷயமே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு ஆளையே தூக்கிட்டு உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தோம். அதை பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காததும் உங்க கையில தான் இருக்கு. யூஸ் பண்ணிக்கிட்டா இன்சென்டிவ், இன்கிரிமெண்ட், பவர், பந்தா எல்லாமே. கோட்டை விட்டீங்க, திரும்பவும் முதல்ல இருந்து முயற்சி பண்ண வேண்டியதுதான். ஆனா முதல்ல இருந்து முயற்சி பண்றது இங்க இருந்து பண்ண முடியும்னு மட்டும் நினைக்காதீங்க. வேற ஏதாவது கம்பெனில இருந்து முயற்சி பண்ண வேண்டியதா.